புதுச்சேரி காங்கிரஸை சேர்ந்த தலைவர் நாராயணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. அமல்படுத்தப்படும் இந்த தடை உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அமல்படுத்தப்பட்டிருக்கிற தடை உத்தரவை பொறுத்த வரைக்கும் புது மாநிலத்துல எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அமைதியா நடக்குது. ஆனா ஒரு சில கட்சிகள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்ஆர் காங்கிரஸ் வந்து புதுவை மாநிலத்துல பல பகுதிகளில் கலவரத்தை உருவாக்குறாங்க. அதாவது மக்கள் மத்தியில போய் காங்கிரஸ் வேட்பாளர் நேரடியாக ஓட்டு கேட்கும் போது கூட ஆட்களை வச்சு மிரட்டுகிற வேலையை பார்க்கிறாங்க. குறிப்பா இந்த சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளரை மிரட்டுறாங்க. மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும், அதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த 144 உத்தரவு வந்து முறைப்படுத்துறதுல எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா 146 தடை உத்தரவு ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் பொருத்தம், மற்ற கட்சிகள் வந்து அவங்க இஷ்டப்படி செய்யலாம்னு சொன்னாக்கா அது வந்து நடைமுறைக்கு பண்ண முடியாது. ஐயா, இப்ப கலவரத்தை உருவாக்க சில கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறதா நீங்க குற்றம் சாட்டியிருக்கீங்க. ஆனா இரவு 11 மணி முதல் காலை 6 மணி வரை தான் இந்த தடை உத்தரவு அமல்ல இருக்கும்னு தேர்தல் அலுவலர் ஜவஹர் அறிவிச்சிருக்கிறாரு. இதன் பின்னணியில வேறு ஏதேனும் காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு என்னுடைய கணக்குப்படி இரவு நேரத்துல வந்து அதிகப்படியா வாக்காளர்களை சந்திக்கிற வேலையை சில அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. அது தடுக்கிறதா கூட இருக்கலாம். இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது, காலைல 6 மணிக்கு முன்ன பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதுக்காக கூட இருக்கலாம். தேர்தல் நடத்த இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு. இவ்வளவு அவசரமா இந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது அவசியமான ஒரு நடவடிக்கையா நீங்க பாக்குறீங்களா? அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியா தேர்தல் நடத்துறதுக்கு அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க வந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளை, குறிப்பா அந்த தேர்தல் வந்து கண்காணிக்கிற அதிகாரிகள்லாம் பாரபட்சமாக செயல்பட்டு வராங்க புதுவை மாநிலத்துல ஆளுங்கட்சிக்கு ஆதரவா. அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தொகுதியில அவருக்கு வாக்கு சேகரிக்கிறவங்களே வந்து அரசு ஊழியர்கள் தான். ஆனா அவங்களை வந்து இந்த தேர்தல் துறை அதிகாரிகள் கண்டுகொள்றது இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு வந்து கெடுபிடி கொடுக்குறாங்க. இந்த நிலை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நியாயம் வழங்கப்படணும். எல்லா அரசியல் கட்சிகளும் சுதந்திரமாக செயல்படணும். விதிமுறைகளை மீறுகின்ற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க பேர்ல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஐயா, இந்த தடை உத்தரவை நீங்க வரவேற்றிருக்கிறீங்க. ஆனா புதுச்சேரியிலையும் எல்லா கட்சிகளும் பணப்பட்டுவாடால ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தடை உத்தரவு அரசியல் கட்சிகள் வந்து மக்களை சந்தித்து தங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணுமே தவிர, அதாவது பணம் கொடுத்து வாக்குகளை சேகரிக்கிறது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு வந்து ரெண்டு பேரும் பொறுப்பாவாங்க. பணம் கொடுக்கறவங்களும் பொறுப்பாக, பணம் வாங்குறவங்களும் பொறுப்பாக. அதனால வந்து மக்கள் வந்து சுதந்திரமா ஓட்டு போடணும். எந்த விதமான தலனமும் இல்லாம, மற்றவங்களுடைய தூண்டுதல் இல்லாம சுதந்திரமா அவங்க ஓட்டு போடுறது அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கணும். அரசியல் கட்சிகளும் சுதந்திரமா வாக்குகள் சேகரித்து போகணும். இப்படிதான் செய்யணுமே தவிர, அதாவது மக்களை வந்து விலை கொடுத்து வாங்குறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புதுச்சேரி மாவட்டத்தில் இன்று முதல் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த உங்களது கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.